Up next, we have a very special presentation by Mr. Sasi S. Kumar, an engineer by profession, but a Tamil writer, orator, lyricist, and director by passion. Residing in the UAE since 2004 and contributing to Diva since 2010, Mr. Sasi has authored 3 books with subjects ranging from travelogues to drama and poetry. His recent book, a compilation of 7 stage plays, was officially released at the Sharjah Book Fair in 2023. His songs, sung by popular Indian singers like Srinivas and Uni Krishnan, have gained notable attention. Today, he will share with us his love for Tamil poetry, a talent that he's seen him recite over 100 poems on various stages. Ladies and gentlemen, please welcome Mr. Sasi S. Kumar. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். I am speaking in Tamil, sir. Please excuse me. It's a poetry. I am going to recite on behalf of alumni. நான் லயோலா கல்லூரியில் படித்ததில்லை, படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய நண்பர் 45 ஆண்டு கால நண்பர் லயோலா கல்லூரி மாணவர். அவர் கல்லூரியை பற்றி பல விஷயங்களை எனக்கு சொல்லி இருக்கிறார். அதில் சில விஷயங்களை இங்கு உங்களிடம் கவிதை வடிவில் நான் பகிர இருக்கிறேன். கல்விச்சாலையின் 100 ஆண்டு கால வரலாற்று சுவடுகள், லயோலா கல்லூரி தொடரும் சரித்திரம். இது அறிவும் அறமும் தழும்பும் அரங்கம். அறிவும் அறமும் தழும்பும் அரங்கம். இது கல்வியும் கலைகளும் துலங்கும் சுரங்கம். இந்த கல்விச் சோலையின் 100 ஆண்டு வரலாறு சொல்ல சொல்ல வார்த்தைகளும் வியந்து கிறங்கும். இன்று அலுமினி கொண்டாட்டம் என்று அமீரக பாலை வெயிலும் கொஞ்சம் தணிந்து இறங்கும். இந்த அறிவார்ந்த அவையை வணங்கும். சென்னையின் அழகிய நிலப்பரப்பின் அடையாளங்கள் பல. அழகிய நிலப்பரப்பின் அடையாளங்கள் பல. சென்னை அறிவின் களப்பரப்பில் அடையாளங்கள் சில. அவற்றில் ஒன்று என்றும் நிரந்தரம், அது காலங்காலமாக அறிவு வரம் தரும். லெட் யுவர் லைட் ஷைன் என்று அன்று தென்னிந்திய சுற்றம் துலங்க ஃபாதர் பெட்ரம் தொடங்கிய நற்செயலா? அறியாமை இருள் நீக்க வந்த வெயிலா? நுங்கம்பாக்கத்தில் மையம் கொண்ட ஞான புயலா? கடல் கடந்து பல கண்டங்களிலும் ஒலிக்கும் கல்வி குயிலா? லயோலா. லயோலா லயோலா பல தமிழக இளைஞர்களின் மந்திர சொல். லயோலா பலரின் வாழ்க்கை கணினியின் கடவுச்சொல். அநேகமாக காதலியின் பெயரை விட இளைஞர்கள் அதிகம் உச்சரித்தது லயோலா. ஆம், லயோலா மாணவர்களின் தாய். லயோலா மாணவர்களின் தாய். கண்டிப்பில் கூட கனிவிருக்கும். லயோலா மாணவர்களின் தந்தை. கண்டிப்பிலும் கூட கனிவிலும் கூட கொஞ்சம் கண்டிப்பிருக்கும். லயோலா பெயர் கேட்ட மாத்திரத்தில் அகத்தில் விளக்கெரியும், எதிர்காலத்தின் வழிதெரியும், நம்பிக்கையில் விழிவிரியும். கல்லூரி வளாகத்தில் ஒவ்வொரு மரமும் அன்பு பூச்சொரியும். ஒரு கல்லூரியின் வரலாற்று பதிவில் காலத்தின் சரித்திரமும் பதிவாகி இருப்பது புதுவிதம். அது பெருமிதம். 1924 மார்ச்சில் கல்லூரிக்கான அடித்தளம். 1925 ஜூலையில் 75 மாணவர்கள், 3 இளநிலை துறைகள் என எடுத்து வைத்த முதல் அடி. கடந்து வந்த நீண்ட பயணம். கல்விக்கு இல்லை இணை என்றது. காலமெல்லாம் நம்பிக்கை துணை நின்றது. இன்று ஏறத்தாழ 10,000 மாணவர்கள்
24 இளநிலை, 21 முதுநிலை, 15 ஆய்வு பட்டப்படிப்புகளுக்கான களமானது மலர்ந்து வளர்ந்து வளமானது வளமானது நலமானது. காரணம், ஆயிரம் உள்ளங்கள் பின்னணியில், இன்று போல் லயோலா என்றுமே முன்னணியில். தனது வாழ்வின் பெரும்பகுதி 44 ஆண்டுகள் கல்லூரிக்கு அர்ப்பணித்த கல்வி சிற்பி ஃபாதர் மர்ஃபி அவர்கள் பிரதமர் நேருவுடன் நின்றவர். பிரெஞ்சு காலனிகளை இந்தியாவுடன் இணைக்க அரசு தரப்பில் தூது சென்றவர். 4 முறை ஐக்கிய நாடுகள் சபை கண்டவர். லயோலா பெற்ற பெருவரம் ஃபாதர் ஜெரோம் அவர்கள். வானம் பார்த்து நிற்கும் கல்லூரி வளாகம் வடிவமைத்த SA ஞானப்பிரகாசம் அவர்கள். விதை ஒன்றை விருட்சமாக வளர்த்து எடுத்து கொண்டு இருக்கிற அத்தனை ப்ரொவின்சியல்ஸ், ரெக்டார்ஸ், பிரின்சிபல்ஸ், ப்ரொஃபசர்ஸ், வேறாக விழுதாக தாங்கி நிற்கும் கல்லூரி நிர்வாகிகள், பணியாளர்கள் அத்தனை பேரும் கல்லூரி தழைத்து 100 ஆண்டு காண்பதற்கு காரணம், இத்தனை பேரும் கல்லூரி சாலையில் கம்பீர வலசை வரும் வாரணம். உங்கள் அனைவருக்கும் இந்த அவையில் தமிழ் சொல்லூரி சுவைக்கும் இந்த எளிய கவியின் தோரணம். கல்லூரி விழா நடத்தும் நேர்த்தியை பிற கல்லூரிகளுக்கு வழிகாட்ட லயோலா அதை படப்பதிவு செய்து ஆவணமாக்க வேண்டும் என்று 1937 லயோலா கல்லூரி விழாவில் மதராஸ் மாகாண அன்றைய முதல்வர் ராஜாஜி பேசியிருக்கிறார். மெரினா கடற்கரையில் வீரமாமுனிவருக்கு சிலை 1968 லயோலா கல்லூரி விழாவில் கோரிக்கை கேட்டதற்கு தமிழ்நாடு முதல்வர் அறிஞர் அண்ணா அன்று ஒப்புதல் அளித்திருக்கிறார். எத்தனை எத்தனை தகவல்கள்! காலப்பெட்டகத்தில் உள்ளவை யாவும் எனது கவிதை சட்டகத்துக்குள் அடங்காது என நான் அறிவேன். கடுகுக்குள் கடல் 7 நிரம்புமா? சதம் காணும் கல்லூரி காதை இந்த கவி வரியில்தான் அடங்குமா? ஆனாலும் லயோலாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. அரியர் ஸ்டோன், குட்டீஸ் கடை, வுட்ஸ்டாக், டவுன் ஸ்டெர்லிங் பேண்ட், எல்லாவற்றுக்கும் மேலாக 47A 29C பஸ் ரூட். கொஞ்சம் மெல்ல வந்தாலும் அவ்வப்போது இறங்கி தள்ளி வந்தாலும் நெரிசலில் நெஞ்சங்களை அள்ள வந்தவன் அந்த பல்லவன் பவனியை, அந்த மாணவர்களின் தொடரும் ஆனந்த நினைவுகளை, கல்லூரி மாணவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திருநங்கை நளினா பிரஷிகாவை, ஆழிப்பேரலை, சென்னை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு துணை நின்ற தருணங்களை, சமூக நீதி காக்க எளியோரை பயிற்றுவிக்கும் தன்னார்வ மாணவர்களை, ஓவேஷன், டிஜே நைட், லோகோ கொண்டாட்டங்களை தொட்டு சொல்லாமல் இந்த வாழ்த்துறை நிரம்பாது. காட்டாற்று வெள்ளத்தை கட்டுப்படுத்த கரையேது. முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், விஸ்வநாதன் ஆனந்த், விஜய் அமிர்தராஜ், அரசியல், திரைப்படம், கலைகள், அறிவியல், அருங்கலைகள் அத்தனையிலும் அமீரகத்திலும் உயர்கின்ற ஒளிர்கின்ற லைம்லைட், உலகெங்கும் அலுமினியாக மிளிர்கின்ற லயலைட், நீராக, நெருப்பாக, வானாக, வழியாக, வெளியாக, ஒவ்வொரு வெற்றியில் முன்னாலும் பின்னாலும் லயோலாவின் மாணவர்கள். ஒவ்வொரு வெற்றியிலும் பின்னாலும் முன்னாலும் லயோலாவின் மாணவர்கள். உண்மையில் அவர்கள் லயோலாவால் ஆனவர்கள். உணர்வால் லயோலாவாகவே ஆனவர்கள். மேன்மை பொருந்திய இந்திய தூதரவர்களின் முன்னிலையில் வளைகுடா அமீரக லயோலா முன்னாள் மாணவர்கள் இணைத்து நடத்தும் திருவிழா இதில் எனது சிறிய பங்களிப்பு. பல சந்தர்ப்பங்களிலும் லயோலாவின் பிரம்மாண்ட நுழைவு வாயிலை, ஒளிர்கின்ற அந்த கல்லூரியின் பெயரை, காலங்களின் கதை சொல்லி நிற்கிற கல்லூரியை பார்த்தவாறு நான் ஏக்கத்துடன் கடந்து சென்றிருக்கிறேன். லயோலாவில் பட்டம் வாங்கிய முன்னாள் மாணவன் என்ற தகுதி எனக்கு இல்லை. பொறியாளன்
எனினும் நான் தமிழ் கவியாளன் என்ற தகுதியை மட்டும் தாங்கி உங்கள் முன்பு நிற்கிறேன். 25 ஆண்டுகள் இருக்கும். 25 ஆண்டுகள் இருக்கும். ஒரு நாள் ஒரு இளவேனிற் காலை வேளை இலைகளிடம் தென்றல் பேசி சிரித்துக் கொண்டிருந்த லயோலா கல்லூரி வளாகம். ஒரு நண்பர் ஒருவர் ஒரு நேர்முக தேர்வு எழுதுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். அந்த புல்வெளியில் இருக்கையில் காத்திருக்கையில் நான் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற புத்தகம் வாசித்திருக்கிறேன். இன்று கல்லூரிக்காக இந்த வாழ்த்தின் வரிகளை வாசித்திருக்கிறேன். இனி தயக்கமின்றி கொஞ்சம் பெருமையுடன் சொல்லிக் கொள்வேன், நான் லயோலா கல்லூரியில் படித்தவன் இல்லை. எனினும் லயோலாவுக்காக சில கவிதை வரிகளை படித்தவன் என்ற பெருமையை. நன்றி, நன்றி. வாழ்க கல்வி, வளர்க அறம். இந்த லயோலா மேடைக்கு என்னை கையை பிடித்து அழைத்து வந்த திரு MP முரளி அவர்களுக்கும், கிறிஸ்டி விஜயன் பால் அவர்களுக்கும், திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். Thank you so much, Mr. Sasi S. Kumar, for that captivating poetry. You beautifully expressed it. This college is a place where knowledge and virtues flourish, and its a century-long history is a testament to its enduring impact. And of course, thank you for reminding us about Bus 47A and 29C.